ஓகே ஃபர்ஸ்ட் எங்கே போகலாம்? விடிஞ்சு 6-8 மணியோ 9 மணியோ ஆயிடுச்சு. இது இப்போதான் நாங்கள் கிளம்புறோம். போய் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது 9:30 ஆகுது. நாங்கள் இப்போ தான் ரெடி ஆகி ரூம் விட்டு வெளியே வந்துருக்கோம், காரில் உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு ஏதோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஏதோ பார்க்கலாம், பார்த்துட்டு அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் எங்கெங்கே போகலாம். ஓகே, ஏதோ ஒரு ஹோட்டல் மட்டும் பார்த்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சின்ன பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு நம்ம ட்ரிப் ஆரம்பிப்போம் மறுபடியும். நீ சொல்கிறேன் அங்கே பேசுகிறா. அதாவது இப்பதான் வந்து கேமரா ஃப்ரண்ட்ல திருப்பிடா. அங்க மிரர்ல பேசுறோம், மிரர்ல பார்த்து பேசுறேன். இப்பதான் நாங்க கிளம்பி இருக்கோம். மிரர்ல பாருடா, கேஷுவலா பாரு. இப்பதான் கிளம்பி இருக்கோம். இனிமே தான் எங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப சாப்பிட்டு உடனே நாங்க கிளம்ப வேண்டியதுதான் பெங்களூர் சுத்தி பாக்குறதுக்கு. பெங்களூர் இல்லப்பா, போதாடி சுத்தி தைய சுத்துது வேற. சரி கடலைக்கறி, கறி, ஃப்ரை, சிக்கன் கறி, கிரேவி டைப் இருக்கா, குழம்பு டைப், குழம்பு சிக்கன் குழம்பாயிங்க. கேரளால குடியிருக்க காலனால சுடு தண்ணி குடிக்கிறாங்க. சுடு தண்ணி தான் இருக்கு. சுடு தண்ணி ஆக்சுவலி பெங்களூர்ல வந்து நான் கேரளா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டேன். இந்த பிளேஸ் போல உங்களுக்கு தான் பேர் இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சுடு தண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெங்களூர் கூட இதே மாதிரி சுடு தண்ணி கொடுப்பாங்க. ஸோ பரோட்டா வந்துடுச்சு. நான் எனக்கு குழம்பு மட்டும், சிக்கன் கிரேவி மாதிரி குழம்பு, சிக்கன் குழம்பு சிக்கன் வாங்கிக்கலாமா? சிக்கன் இந்த பாருங்க, இங்கே வந்து இந்த தண்ணி வந்து நீராக போடல, சுடு தண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெங்களூர்ல வந்து தண்ணி குடி, உப்பு தண்ணி கிடையாது. நான் ஆக்சுவலி பெங்களூர்ல தண்ணி குடிச்சேனா இது பெங்களூர்ல நான் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டேன், குடித்தேன். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஒயிட் கலர் கொடுத்தாங்க, அங்கே வந்து பிங்க் கலர் டைப்ல இருக்கும். ஸோ அது வந்து நார்மலாக ஜீரணத்துக்கு எனக்கு டேஸ்ட்டுக்கு தெரியல, அது ஒரு பிங்க் கலர்ல இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த பிங்க் கலர்ல கொடுக்கல, அது ஒயிட் கலர் தான் இருந்தது. டிரான்ஸ்பரண்ட் ஜீரக கொடுத்தா நீ அவ்வளோதான் க்ரீன் கலர் ஜீரக நாங்கள் எல்லாரும் பரோட்டா தான் எல்லாரும் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கிரேவி வந்துட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்க. சரி பார்க்க மாட்டே தான் முடியும், நாங்கள் தான் சாப்பிட்டோம். உப்பு போட்டு குடிச்சா கரெக்டாக இருக்குமாண்ணா? குட் மார்னிங்.
சில்லி சிக்கன் இது வந்துருச்சு. 2 பேர் எடுத்து போட்டுட்ருக்காங்க. பார்ப்போம். கேரளா பரோட்டான்னு பெங்களூர் எத்தனை வாட்டி வாங்கி சாப்பிட்றீங்க? கேரளா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேரளா பரோட்டா சாய் குடிக்கல. ஆக்சுவலி நேரத்து ஃபுட்டுக்கு சாய் பெங்களூரோட அவ்வளோதான். அவங்க கேட்டால் வரவங்க வந்து கேட்பாங்க சாப்பாடு நிறைய சர்வ் பண்ணிட்டு சாய் வேணுமான்னு சொல்லுவாங்க. அது பிங்க் கலரில் தான் இருக்கும் பெங்களூரில். பெங்களூரில் கேரளா பரோட்டா போட்டுருக்கோம். கேரளா பரோட்டா நல்லா இருக்கு. பரோட்டா நல்லா லேயராக இருக்கும். நல்லா இருக்கு. பரோட்டா நல்லா மெத்துன்னு இருக்கு. இது தட்டில் இருக்கிறதா இல்லை தாயில் இருக்கிறதா? தாண்டி போட்டு தட்டில் இருக்கிறதா இல்லை எதையும் வைக்கிறதா இல்லை நம்ம தலையில வைக்கிறதா? தலையில் இருக்கிறதா? இல்லை என்ன சாப்பிட்ற சாப்பிட்டு பண்ணீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்வீட்டாக இருக்கு. கேரளா ஸ்பைஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்பைஸியாக சாப்பிட்றாங்க. காரமாக அங்கே போய் வேலை காப்பாங்க வந்து சொல்ல அது போய் என்ன சொல்றீங்க? சரி, குழம்பு நல்லா போட்டா நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சு பார்க்கலாம். அவங்க கேட்குறாங்கடா, அப்படியே ஓப்பன் பண்ணுறான் பாரு.
இந்த சாப்பாடு பஸ் கொடுக்கணும் அங்கே கொடுக்குறேன். ஏரி நீங்க எங்கேயும் பார்த்து ஏரியா என்ன லேக் தானே? ஏரியா லேக் லேக் அதான் சொல்றேன். இது வேற நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி நான் சொல்ல மாட்டேன். அது ஊர்லயே இருக்கு. அது எங்கள் ஊரில் பார்த்துக்கணும். நீங்க இவ்வளோ 1000-2000 செலவு பண்ணிட்டு வந்து இந்த ஏரி பக்கத்துலாம் வராதீங்க. ஃபார்மிங் பண்றாங்க, ஃபிஷ் ஃபார்மிங் பண்றாங்க. நீங்க தெரிஞ்சு அதே தான் ஃபிஷ் ஃபார்மிங் தான் பண்றாங்க. வாட்டர் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி போயிட்டே இருந்தா என்னப்பா ஏதாவது ரிவ்யூ சொல்லுங்கப்பா. இது நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் காட்டுறேன். அப்படியே கேமரா திருப்பி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பரை போட்டு 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 செக் பண்ணும். 0 கீழே போட்டுருவாங்க. அடுத்து பேசுகிறா வெண்ண என்ன பேசுறது? ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னா உட்காருவா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போஸ்ட் கொடு. எதுவுமே வந்து எனக்கு அமையல இல்லை. அது வியூ பாயிண்ட் தானே போனோம். வியூ பாயிண்ட் அது பேர் என்னன்னா கொடுக்கோழி வியூ பாயிண்ட். கொடுக்குடுவா கொடுகோலிடா. கொடுக்கோழி பாயிண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது க்ளோஸ் ஆயிடுச்சு. டெம்பரரி க்ளோஸ். இன்னொரு வியூ பாயிண்ட் தேடிட்டு போனோம். போகிற வழியில அவன் மாற்றி ரைட்டு சொல்லிட்டு லெஃப்ட்டில் சொல்கிறான், லெஃப்ட்டில் சொல்லிட்டு ரைட்டாக சொன்னான். வந்ததுலேருந்தே எங்களுக்கு இந்த பிரச்சனை தானே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் மாற்றி தேடி லேக்குக்கு வந்துடும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த லேக்கு லேக் பேர் என்னன்னா கொடுக்கலையா? இது வந்து நெரச்சல் லேக். இது வந்து நெரச்சல் லேக் வந்திருக்கோம். வர்த்தான ஸ்பாட் ரொம்ப நல்லா இருக்கு. கிரீனரியா இருக்குது, கிரீனரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஓகே. நான் பார்த்தேன். நான் சும்மா நீங்க வந்தீங்க பாய்ஸா வந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ப்ரோ கிடையாது. கப்பல்ஸா வந்து 2 பையன் சாம கப்பல்ஸா வாங்க. வீடியோல எடிட் பண்ணி கேமராமேன் கட் பண்ணிருங்க. இது பேர் கட் பண்ணுங்க. பொய் 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 நம்பாதீங்க. கேரளா பார்த்தாலும் ஆகும். சிட்டிலே போனாலும் சிட்டிலும் பச்சை ஜனங்க கஷ்டம் அட்ராக்ட் பண்ணும்ல. கஸ்டமர் போயிட்டு வரேன். உள்ள வயிறு கலக்கி போனா வாயை தர மாட்டாரு. அவரு சும்மாவே வராரு. அவரு ஓனர் லேட்டா பண்றாங்க. ஏன்னா நீங்க தான் பண்ணுங்களேன்டா, அப்புறம் போ பண்ணிக்கிறேன். நீங்க தான் பண்ணு பேசு. நான் பண்றேன்டா. சரி பண்ணா பேசுறோம். பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருக்கிறது சொல்றதுதான். சரி சொல்லு. இங்க என்ன பாசுறேன் தெரியல. சுச்சி
சுச்சிபாரா ஃபாரஸ்ட் சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் அங்கதான் வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்குங்க. மேலே நடந்து போயிருக்கோம். இங்கிருந்து வேற இன்னும் 2 கிலோமீட்டரா. 2 கிலோமீட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே போட்டுருக்கு 2 கிலோமீட்டர் அப்படி நாங்களே சொல்லுவோம். நம்பாதீங்க. அப்படி வெளியே சொல்லாதான் வராங்க. அங்கே இருக்கு பாரு பிரிட்ஜு. அதானே கிளாஸ் பிரிட்ஜு. அது இல்லை இல்லையா? என்ன இது? அதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. Take the next left, then slide right. அப்புறம் பெரியவங்களே இருக்காது. ஏய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போடா. கீழே தான் நாங்கள் கம்பெனியும் பொறுப்பு கிடையாது. காசு கட்ட வேண்டியது வரும். ஆமாம் இது லாக் போட்டிருக்காங்க. மார்க் இது என்ட்ரன்ஸு இவ்வளோ பயங்கரமாக இருக்கு. உள்ளே போனால் நீங்களே ஆடி போய் அங்கே போயிடுவீங்க. ஏன்னா நாங்களே அப்பா பாட்டு தண்ணி வர மாட்டியா? பாட்டு தண்ணி நீ வர வர மாட்டேன், நானும் வர மாட்டேன். நல்லா பாட்டு தானே. இப்படியே தான் ஒரே ஒரு ஸ்டாலில் போயிட்டாரு. இப்போ செமையான ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஜீப்ல வியூ எல்லாம் ஒன்றும் இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இதெல்லாம் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்குல்ல வியூன்னு சொன்னால் தான் வருவாங்க. ஒன்றுமே இல்லைன்னா ஏன் வருவான்? வராதிங்களான்றேன். அங்கே போயிட்டு பாங்க நல்லா இருக்கணும் பாரு. பார்த்தீங்கன்னா இது ஆங்கிள் நல்லா இருக்கும். 150 ரூபா வாங்குறாங்க என்ட்ரி டிக்கெட்ல. பட் ஆனால் இல்லை உள்ளே போனால் அது எப்படி இருக்கும், 150 ரூபா ஒர்த்தா இல்லையான்னு போனால் தான் தெரியும். தெரியல. போவோம். 150 rupees each personக்கு. அவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்து 150 rupees சொல்லி மைண்டு சும்மா என்னத்துக்கு வேஸ்ட் இல்லை. 150 வேற வழி இல்லாமல் 150 ரூபா அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஏன்னா போய் பார்க்கல. அந்த போய் பார்த்து வந்து வேஸ்ட் சொல்லலாம். அது 150 பார்த்து ஒரு எப்பவுமே ரிவ்யூ சொல்லும் போது ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ரிவ்யூ சொல்லு. மகாத்மா காந்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து படிச்சுட்டு வராரு. கருத்து நீ ரொம்ப நிறுத்து. ரோடு சூப்பராக இருக்கு. இப்படிதான் இருக்கும். நீ ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். இருக்கும். நம்ம கேமராமேன் இருக்க வரைக்கும் ஒரு கவலை கிடையாது. சரிங்க. ரோடு மட்டும் சூப்பராக இருக்கு. வியூவும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வரும்போது எந்த பிளாஸ்டிக் தான் இந்த ரோடு கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் சூப்பரா இருக்கு. உள்ள போயிட்டு எனக்கு என்ன கன்னடா தெரியாது. நீங்க போங்கடா, நான் பிடிச்சிட்டு வரேன். இப்படி பிடிச்சிட்டு இருப்பேன். இருக்கு. ஆங்கிள் செக் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு கேமராமேன் விழுந்துட்டு டேய் ஏன்டா கேமராமேன் ஓட்ட கடிச்சுன்னு போறீங்க? டேய் நீங்க தான் போவோம். நீ தான் எதுக்கு முன்னாடி போனா எங்களை கவர் பண்ணோம். பாருங்க இந்த ரோடெல்லாம் இவ்வளவு கல்லுக்கெல்லாம் இருக்கு. நல்லா பண்ணிருக்கான். பேசுறா. நீ எதுவுமே பேச மாட்டேன், சும்மா உம்முன்னு தான் வந்து வரீங்க. ஓனர் கொஞ்சம் அப்பப்போ அப்படிதான். ஓனர் பேசவே மாட்டாரு. ஊமைங்க இந்த எபிசோட் ஃபுல்லா ஊமையா தான். ஊமையங்கறே எவன் விளாகறன்னு வச்சா. அதனால உப்பும் பிளாக்னு வச்சேன். என்னடா பண்ணிக்கிட்டு பாறால என்ன வேணா பண்ணலாம். ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு இது பாறா பாத்து நடக்கிற பாதை சூப்பரா இருக்கு. இந்த நல்லா இப்படிக்காத பாருங்க. பாதை பாரு செமையா இருக்கு. பாருங்க அங்க ஒரு வியூ எடுத்துட்டு அப்படியே திருப்பி எல்லாம் பறந்து பறந்து ஓடி மேல போயிருப்பான் நினைக்கிறேன். அங்க गाइस போ கிட்ட சின்ன இது இருக்கு. சத்தம் கேட்கும். கிட்ட வந்துட்டு நான் நினைக்கிறேன். இல்ல சத்தம் சத்தம் கேட்டு தான் இருக்கும். அதான் சொல்றேனே வாக்கிங் எல்லாம் இப்படிதான் இருக்கும். போக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். இதுக்கப்புறம் தான் இருக்கா? எல்லாம் குளிச்சிருக்கானுங்க உனக்கு கத்துறானுங்க. ஏய் குளிக்க அலோடு இல்ல. குளிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டா எதனா வச்சிருக்காங்க. பரவாயில்ல அங்க தண்ணி வச்சிருக்காங்க. கேன் அலோவ் பண்றது இல்ல. பட் ஆனா தண்ணி வச்சிருக்காங்க. கேன் இல்ல. பிளாஸ்டிக் அலோவ் பண்றது கிடையாது. பிளாக்ஸ் அலோவ் கிடையாது. நீங்க வந்து பாரா அந்த எச்சல இந்த இந்த இலையில கூட நீ போய் தேடி பாரு. இந்த ஓரத்துல ஒரு பிளாஸ்டிக் கூட இருக்க மாட்டேங்குது. ஹெலிகாப்டர் ஷாட்டா ஸ்லோவா மேல போறேன். அதெல்லாம் எடுக்கணும். சகலா இருக்கும்டா. இது எடிட் பண்ணி
தெரியுதுல்ல? ஓகே. இப்போது நான் ஆல்ரெடி என்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மீன்ஸ் இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் கூட தான் இருக்கும். 500 மீட்டர் இருக்கும். இப்போ அங்கே தான் போகிறோம், ஸ்பாட்டை தான் போயிட்டுருக்கோம். அதேமாதிரி இங்கே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நேச்சரை ரசிக்கலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக. நேச்சர் எப்பயுமே கேரளாவே ஒரு நேச்சுரல் பிளேஸ் தான். இங்கே என்ட்ரி டிக்கெட் தான் 150 rupees. ஸோ ஒர்த்து தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். அது நாங்கள் இந்த மாதம் ஜூன் ஜூலை தானே, ஜூன் இது ஜூன் தான், ஜூன் மந்தில் ஜூனில் வந்திருக்கோம். ஸோ இந்த சீசன் வந்து ஆக்சுவலி மழை பெய்யறதுனால எல்லா ஸ்பாட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டெம்பரரி க்ளோஸ்ன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பிளேஸ் வந்து விசிட் பண்ண முடியல. ஸோ அதனால் அது இந்த ஷோன்றது நம்ம கட் பண்ணி இந்த டைமில் வந்ததுனால எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதான் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எது கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இல்லை. நாளைக்கு முடிஞ்சா இன்னும் பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்சால் சுற்றி பார்க்குறதா இருந்தால் பார்ப்போம். அதனாடி என் மேனேஜர் என்ன மண்டையை போட்டுருவான் நான் வரலன்ட்டு. ஐயோ இன்னும் ஆழங்காடாக போயிட்டான்னு. அங்கங்கே பெஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க உட்காரத்துக்கு, ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதேமாரி வாட்டர் பாட்டில் எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அங்கங்கே ஒரு குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பாட்டில் இல்லை, அது இது பாட் மாரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணிக்கெல்லாம் நல்லா கவலைப்பட தேவையில்லை, அங்கங்கே வச்சுருப்பாங்க, எடுத்து குடிச்ச வேண்டியது தான். இந்த பாருங்கள் இடத்த பாருங்கள், ரோடு பாருங்கள். குமாப்பட்டி வாங்க பாருங்க. நம்ம சுற்றி கேரளா வந்தாலே நம்ம சுற்றி இப்படி பச்சை பசேல் தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும். அதுதான் கேரளா வாங்க, சந்தோஷமா போங்க. மன நிம்மதி எல்லாம் உங்களுக்கு இப்போ எவ்வளோ டிப்ரெஷன் எவ்வளோ இது இருந்தா மன நிம்மதி போய் இடத்துல வந்தானே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்து இந்த மாதிரி நல்லா இருக்கும். சொல்ல வரேன். ஸோ இருங்க பக்கம் இங்கே தெரியல, இந்த பக்கம் தான் அந்த வியூ இருக்குதுங்க. இங்கிருந்து அந்த வியூ நல்லா இருக்கு. ஓகே, அந்த பக்கம் வியூ நல்லா இருக்கு. இங்கேருந்து தெரியல, வாங்க நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு காட்டுறோம். நம்பிட்டுதான் நாங்கள் போய் அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் அதை கட் பண்ணிட்டு ஏதோ கன்ல ஏகே படித்தோம். என்னடா இருக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. லாக் பண்ணிட்டு தான் வந்தோம். நீங்க தான் இல்லை, உங்களை பத்தி நிறைய கீழே இருந்து எடுத்துட்டு நாங்கெல்லாம் அங்கே போடா அப்படியே போட்டு எடுத்துக்கோ. ஃபேமிலி கப்பல் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும். நேச்சுரல் காட்டுப்பேன் கேமராமேன் பக்கத்தில்
பாருங்க நெட்டு இவ்வளோ தான் நார்மல் தூக்கி தூக்கி அடிக்குது பாருங்க. தெரியும் போமா அப்படியே கேப்சரை பிடிச்சிடலாம். நீங்களாம் பார்க்கவே பார்க்காதுப்பா. போங்க சீக்கிரம். பக்கமாக இருக்கு. சந்தோஷமா இருக்கணுமா? வீதி போட்டு ஆடு மட்டும் அந்த ஆடு வர ஆடு மட்டும் அண்ணே அண்ணே வேறு கேள்வி இது பிடிச்சிக்கிற கை செல் பண்றாடே. நீ ஈடி புஷிங்கிற மாதிரி இருக்குறா. ஏங்க பாத்ரூம் போயிட்டானா? இருங்க பாத்ரூம் கவர் பண்ணு. உள்ள கேமரா விட்டுருக்கு. ஆன் பண்ணாம எடுத்துட்டு வந்து இல்ல இல்ல அதான் இந்த இதுல சொல்றேன். உங்க வீடியோல பாத்துருப்பீங்க எப்படியும் ஃபால்ஸ். இல்ல பார்க்கல. உங்களுக்கு நான் அதை எடிட்டிங்ல போட்டுருவேன். இது எடிட்டிங் அப்போ அந்த ஃபால்ஸுக்கு அப்புறம் இது ஸ்பீச் அதுக்கு எப்படியும் வீடியோல பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நல்லா தான் இருக்கு. கொடுத்த காசுக்கு கொடுத்துதான்ட்டு சொல்ற அளவுக்கு ஒரு 100 ரூபாய் வாங்கிருக்கலாம். 100 ரூபாய் கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா ஓகே நல்லா இருக்கு. ஃபால்ஸ் சூப்பரா இருக்கு. நல்லாவே மழை நல்ல ஃபால்ஸ் செம்ம ஃபோர்ஸா இருக்கு. யாரையும் இன்னும் அங்க குளிக்கிறது மாரி எதுவுமே கிடையாது. ஃபால்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் சும்மா டேரக்டா விசிட் பண்ற சும்மா நின்றுட்டு பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. பெஸ்ட் பிளேஸ் போட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வரலாம். இறங்கும்போது இறங்கிட்டோம். ஏறும்போது வேடிக்கை போட்டு ஏறும்போது சட்டையை கழட்டி போட்டு பின்னாடி ஒரு கேங்க பாத்துருக்கீங்க. ஃபுல்லா வைப்ல இருக்கீங்க. அடுத்த வாட்டி நாங்களும் வரோம். கேங்கோட வரோம். 10-15 பேர் இறங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். அச்சடா அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் தேவா.